அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் கபாலீஸ்வரர் கோவில் நிதியை கல்விக்காக செலவிடுவது தொடர்பான வழக்கின் விசாரணையின் போது நீதிபதிகள் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கோவில் நிதியை கல்விக்காக பயன்படுத்தினால் என்ன தவறு என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வழக்கின் முழுமையான விவரங்களை பதிந்து கொள்ளலாம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் நிதி தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது கோயில் நிதியை கல்விக்கு பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கோயில் நிதியை கல்விக்காக பயன்படுத்தினால் என்ன தவறு என நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. மேலும் கல்வி, அதாவது கோயில் நிதியை கல்வி விவகாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோயில் நிதியை கல்விக்கு பயன்படுத்துவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.